நீங்க ஒரு நிகழ்ச்சியா பார்க்கும்போது ஒரு என்ஜாய்மெண்டா நினைச்சுக்கிறீங்கல்ல, ஆனா அதோடைய தாக்கம் நிறைய இருக்குங்கிறேன். அப்ப அறியாத பெண்கள் ஒரு மாதிரியான வேறு மாதிரியான பெண்களுக்கு என்ன தோணும், அப்ப 2 காதலர் இருக்கலாம், 4 காதலர் இருக்கலாம், இதெல்லாம் சாதாரணம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குறீங்க. இதுதான் கலாச்சார சீர்கேடுங்கிறோம். அவர்களுக்கே தெரியாம அவங்க மனசுக்குள்ள அவங்க மைண்டுக்குள்ள ஒரு சில கெட்ட விஷயத்தை இயல்பான விஷயமாக நீங்க காண்பிக்க தொடங்க தொடங்க அது என்ன ஆயிடும், கலாச்சாரத்தை சீரழித்து குடும்பங்களை நாசமாக்கிடும். இந்த கோபம் எங்களுக்கு நியாயமானதுங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். ஆமா, ஒரு இன்னோசன்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒரு சர்க்கிள் இருக்காங்க. கணவர் வந்து எப்பவுமே நல்லா நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு சில நாள் கொஞ்சம் கோபமா தான் நடந்துக்குவாங்க. ஆனா அந்த பெண்கள் அந்த கோபத்தை மையமாக வைத்து கள்ளக்காதலுக்கு தொடங்கிடுறாங்க. என் மேல என்னடா அது, மனுஷன்னா ஒரு நாள் கோவப்படக்கூடாதாங்கிற மாதிரி எல்லா நாளும் ஒரு மாதிரி இருக்குங்க. என்னன்னா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இணையதளத்துல இருக்காங்க, இன்ஸ்டால ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ட்விட்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு நம்மள்ட்ட ஆறுதலா பேசுறான், அவன் முகம் கூட தெரியல, அவனோட காதல் பண்றாங்க, அவங்க கூட ஓடி கூட போயிடுறாங்க. அந்த காமிக்கிறாங்க இல்லைங்க, நான் வெளியில காதலர் இருக்கும்போது எனக்கு வந்த உடனே ஒரு காதலர் தேவைப்படுறாங்க.